இன்றைய தேவ வார்த்தை மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். தன் மகன் தண்ணீரிலும் தீயிலும் தள்ளப்பட்டு வாயில் நுரை தள்ளி அலைக்கழிக்கப்படுகிற அந்த மகனுக்காக, அந்த மகனுடைய சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் அந்த தகப்பன் இயேசுவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இயேசு சொன்ன பதில், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. அந்த தகப்பனுடைய ஜெபம் நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் என்று இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீர் முழுமையாய் விசுவாசித்தால் உனக்கு இந்த காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி, உடனே அந்த பிள்ளையின் தகப்பன் அடுத்து அந்த பிள்ளைக்காக அவன் ஜெபிக்கவில்லை, தனக்காக அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசங்களின் நிமித்தமாகத்தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் இருக்கிறது. அந்த பிள்ளையின் தகப்பன் வந்தது என்னவோ தன்னுடைய மகனின் விடுதலைக்காக ஜெபிப்பதற்காகத்தான். ஆனால் அவனுடைய அவிசுவாசத்தினாலே தான் இந்த காரியங்கள் கைகூடாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவனுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபிக்கிறான். விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறான். அதனுடைய விளைவு அவனுடைய மகன், அலைக்கழிக்கப்பட்ட அந்த மகன், அந்த கண்ணீரோடு ஜெபித்த அந்த தகப்பனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு, விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டு அந்த மகனுக்கு சுகம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில கூட நம்முடைய இருதயத்திலே அவிசுவாசம் இருக்குமே, ஆனால் அந்த அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கட்டும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தான் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். விசுவாசிக்க கூடும், ஆனால் நாம் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிராத அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஒருவேளை நம்முடைய அவிசுவாசம் காரணமாய் இருக்குமே, ஆனால் அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தகப்பனை போல நாமும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கலாம். நம் விசுவாசம் விருத்தி அடைய செய்வதற்கும் நம் விசுவாசத்தினாலே கர்த்தருடைய மகிமையை காண்பதற்கும் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன்.